நம்ம இப்படி தான் வந்தோம். அப்போ நம்ம ரூம் முடிச்சிட்டோம். ஸ்டெப்ஸ் அப்போ இந்த சைடு இருக்கு. ஸ்டெப்ஸுக்கு போகலாம். சரி, நான் அந்த சைடு நான் போகிறேன். அந்த டாச் கொடுங்க. இந்த ஒரு ஸ்டெப்ஸு டார்ச் வந்து நம்ம இங்கே ஆனே பண்ணுவோம்னா இப்படி தான், இவ்வளோ தான் நம்ம கேஃபு. ஓகேங்களா? கண்ணு தெரியல இதுலையே. அது காத்தோன்னு நம்ம ரைட் சைடு அடிக்க வேணாட்டாச்சு. வாங்க வாங்க. இதுதான் இந்த டோர்ஸ் நினைக்கிறேன். யாராச்சும் உள்ள இருக்கீங்களா டார்லிங்? நாங்கள் வந்து நீங்கள் இங்கே இருக்கீங்கன்றதை நாங்கள் நம்பி வரல. உன்னதா 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 பேசு. நான் இப்போ அந்த இடத்துல யாரும் நிற்கிறாங்க. யார்? உங்கள் கண்ணுக்கு எத்ததா ஒன்றா? இங்கே அது ஒரு ஜன்னல் இருக்குல்ல, ஜன்னல். அங்கே தான் பேரன் அந்த கார்னர் லெஃப்ட் சைடில் யாரும் நின்றுட்டுருக்க மாதிரி தெரியுது எனக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலையே. சரி போகலாம் போகலாம். சரி பயப்படிங்க, பார்த்து ஃபஸ்ட்டு போயிடுவாங்க. கேமராவை பின்னாடி இப்படி தான் கொஞ்சம் லாங்காகவே டிஸ்டன்ஸாக வாங்கணும், பிரச்சனை இல்லை. உள்ளேருந்து யாரும் சவுண்டு கேட்குறாங்க. ஹலோ டார்லிங், நான் தான் அவனை தேடி வந்திருக்கேன். யாராச்சும் இருக்கீங்களா? இல்லை இல்லை, லாக்கில் இருக்கும். ஒன்று தான். மேலே மேலே போகலாம். அவங்க ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காணிக்கணும். ஐயோ டோர் 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 அந்த சைடு டார்ச் அடிக்கிறது, அந்த டார்ச் அடிக்கிறது. கீழே பார்த்து பின்னாடி பின்னாடி பார்த்தோங்க. ஆஃபீஸ் இருந்துச்சா? ஐயோ என்னடா ஒரே தலைவலியாக போட்டு வச்சுருக்கீங்க. இந்த இடத்துல பயப்படுற அளவுக்கு ஒன்றுமே தெரியல எனக்கு. எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் நடக்க மாட்டேங்குது. என்னடா தெரியலா? என்ன போய் தெரியலா? இந்த ஆக்டிவிட்டி நடக்கிற மாதிரி தெரியல. ஒன்றுதான்
கண்டிப்பாக சைடு பில்டிங் தான் இருக்கும். பொறுமையாக தான் பில்டிங் இருக்கா? வேணாம். ஃபுல்லாக எத்தனை ஃப்ளோர் இருக்குன்னே தெரியல. என்னடா பெட்டெல்லாம் இருக்குது போனாங்க. நீங்கள் பெட்டு இன்னொருத்த வச்சு நாசனம் மட்டும் இருக்காங்க நம்ம பசங்க. யாரா நிற்கிறான்? சீப்பாக வயசு வருது சீரியஸ்லி. எல்லாமே இது சேமா. ஏதாவது நம்ம தச்சு கதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தச்சு கதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்ன நடக்குதுங்க? இதுக்கு காப்பாடி அதை பற்றி நான் பார்க்கலாமா? ஆஃபீஸ் இருக்கு. யாருனா இருக்கீங்களா? யாருனா இருக்கீங்களா? இரும்புல சோட்டம் கேட்கணும். ஆமாம், ஆள் இருக்காங்க. ஃப்ரீடமாக வந்து பண்ண முடியாது. நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு கேமராவை டவுனாக எடுத்துக்கிறீங்க. அப்போ டிஃப்ரெண்ட் சோசியல் இருக்குன்னு தெரியல. பட் எவ்வளோ கேப்ஸ் இருக்கு பாருங்க. சீரியஸாக தெரியல. பட் இந்த மாதிரி தான் கூட்டிகிட்டே சவுண்ட்ஸ்லாம் கேட்குது. இயர் பார்த்தியா? 2019 என்ன 7ஆம் தேதி 9ஆவது மாதம் செப்டம்பர். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, 6 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ தான் போயிட்டுருக்காங்க. ஆயுதம் எடுத்தது முடியா? சிலந்தி வளராது ஹரி கேட்டவனே.
சில ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது கைஸ். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ரூமுக்காக அப்ளை பண்ணவங்களா இருக்கும். தெரியல போனது. சரி சரி வாங்க வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணுவோம். 30 minutes இருக்குது. டார்ச் ஆஃப் பண்ணுங்க. சரி டார்ச் ஆஃப். சரி கேட்க என்னாச்சு? ஏன்டா புரியல. எந்த ரூம்? ஏதோ ஒரு இடத்துக்கு தூக்கம் பேர் வந்துச்சுல. சரி ரிட்ரீவ் பண்ணாமல் வேணாமல் இருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம கிளாரிஃபையாக நம்ம ரூமை ஃபஸ்ட்டு க்ளியர் பண்ணலாம் வாங்க. அதுதான் இப்போ என்ன பண்ணுறது. யாருன்னா இருக்கீங்களா? யாரோ எட்டி பார்க்குறாங்கடா. அந்த காமௌண்ட் எட்டி பார்க்குறாங்களா? இல்லை ஜன்னலுக்கு முன்னாடி ஒரு ரூம் இருக்குது.
ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்தாண்ட வந்து தான் எட்டி பார்க்குறாங்க. எனக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் தெரிஞ்சுது. இப்படி வந்தாங்கடா. டார்ச்லாம் சாப்பிட்டு சுற்று போகிறாங்க எனக்கு ஃபீலாகவே இருக்குது. டார்ச் ஆஃப் பண்ணு வீடியோடா. இந்த இடத்துல வந்து எதுவுமே நடக்கிற மாதிரி சீரியஸாக ஒன்றும் தெரியல. ப்ரோ என்ன சொல்கிறாருன்னா ரிச்சுவல் வந்து பண்ணலாம் அப்படின்ற பட்சத்தில் சொல்கிறாரு. ஏன்னா இங்கே சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே நடக்கலை. சீரியஸ்லேயே சொல்கிறேன், ஒன்றுமே நடக்கலை. சுற்றி யாரோ ஓடுற மாதிரி யாரும் நாங்கள் வேறு ஒருத்தரை பார்த்தேன். அது ஆள் தான் நான் கிளியராக அக்யூரேட்டாக பார்த்தேன். எங்கள் கிட்டே டார்ச்சஸ்ஸு மிஸ் ஆகிடுச்சு நாங்கள் ஸ்டார்டிங்கே சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறது இல்லை, டார்ச் இல்லாமல் நாங்களும் ஒரு நைட்டாக நாங்கள் சுற்றிட்டுருக்கோம். அவ்வளோதான். அடிக்கடி கைஸ் எங்களுக்கு வந்து ஒரே சவுண்ட் தான் கேட்டுட்ருக்கு. விசில் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. அண்ட் அதேமாதிரி ஓடுற சவுண்டு, இந்த வவ்வால், அதுதான் இங்கே நிறையவே இருக்குது. இதுனா வவ்வால் கூட்டமாக வவ்வால் பில்டிங்கானு கூட சீரியஸ்லி எதுவும் இல்லை. இன்னும் என்ன சொல்கிறேன்னா ரிச்சுவல் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து அவங்க சொல்லிகிட்ருக்காரு. ரிச்சுவல் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். இது போயிட்டு காற்று இந்த ரூமில் இருக்கக்கூடாதான். இந்த சைடு தான் ஒரு டிட்டெண்டும் இல்லை. ஸோ நம்ம இந்த இடத்துல இருந்தால் அப்புறம் இங்கே இருக்கலாம். நீங்கள் அந்த சைடு இந்த ஆக்டிவிட்டிஸ் என்ன பார்ப்பாங்க, நான் கம்யூனிகேஷன் பண்ணுறேன். ஒரு செகண்ட் பார்ப்பேன். அவ்வளோ பெருசாக தான் ரிச்சுவல்லாம் இல்லை. சின்ன ரிச்சுவல் தான் பண்ண நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் பண்ணுற ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. கண்ணாடி சவுண்டு. இதுக்கு ஒரு டைம் வெளியே செக் பண்ணி பார்த்துக்கலாமா? ஓகே. ஐஸ் இந்த கேண்டில் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் நம்ம வந்து என்னன்றது வந்து தெரிஞ்சிருக்காது. இதெல்லாம் நான் சொல்கிறேன். இது வந்து பேய்க்குன்றது நான் சொல்லலை, இதை நம்பணும்னு நான் சொல்லலை. இது மூலிமா கூட ஸ்பெட்ஸ் கூட வந்து பேச முடியும் அப்படின்றதுலாம் நான் ஆல்ரெடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கிட்ட வந்து என்னன்றதை கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பட்சத்தினால தான் நான் வந்து இதை ட்ரை பண்ணுறேன். இது வந்து ஃபேக்காக ரியலாக என்னன்றது எனக்கு வந்து கிளியராக தெரியல. ஸோ நம்ம வந்து கேண்டில் ஏற்றிட்டு பேய்கிட்ட வந்து கம்யூனிகேஷன் பண்ண ட்ரை பண்ணேன். என்னன்றது வந்து கம்யூனிகேஷன் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா கைஸ்? இது கேண்டில் ஏற்றிட்டு என்னன்றது பேசலாம். ஓகேங்களா? இந்த சைடு வச்சுட்டு காற்று இல்லை, வெளியில் வந்து தான் நான் பேசிகிட்டு இருப்பேன். இது வந்து ஒரு சின்ன பாத்ரூமாக என்னன்றது கிளியர் ஷவர் ரூம் மாதிரி தெரியுது. இப்போ தான் ரெடி பண்ணுறாங்க போல். அந்த சைடு ரூம் இருக்குது, அந்த சைடு வந்து பண்ணலாம். ஸோ அந்த சைடு ரொம்ப காற்று வந்துகிட்டே இருக்குது. இப்போ இந்த சைடு இந்த ரூம் மட்டும் தான் காற்று, அந்த ரூம் காற்று வரல. ஒரு ரூம் மட்டும் தான் காற்று வரல, ஒரு ரூம் காற்றே வரல. அதுதான் இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, இந்த ரூமில் இந்த இடத்துல வந்து காற்று இல்லை. நான் இந்த இடத்துல வந்து என்னன்றதை நான் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஒரு ஃப்ளாஷ் ஆஃப் பண்ண முடியும். மாட்டீங்களா? வெளியில் ஒரு கண்ணு வச்சு ஒரு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, நான் பார்த்துக்கோங்க. வெளியில் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நடக்குதா செக் பண்ணிக்கோங்க. அது ஃப்ளாஷ் ஆன் பண்ணிக்கிறீங்களா? இல்லை கொண்டு இதெல்லாம் கரெக்டாக பண்ண நினைக்கிறேன் நான். சரி, இது வச்சு வெளியே இந்த இடத்துல நீங்கள் உண்மையிலே இருக்கீங்கன்னா இந்த கேண்டில் மூலமாக நீங்கள் வந்து தெரிவிக்கப்படுத்தலாம். கேண்டில் மூலமாக நீங்கள் வந்து தெரிவிக்கப்படுத்தலாம். ஸோ நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்கன்னா இதில் வந்து பிளிங்க் ஆகி காட்டுங்க.
பிளிங்க். என்ன சொல்லுவாங்க? அதனால சவுண்ட் கேட்ச்சு. இந்த சவுண்ட் கேட்கல. இந்த இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களால் என்ன சத்தத்தை காட்டி என்ன போட முடியுமா? தூரத்தில் ஒரு சவுண்டு கேட்குது வயசு எனக்கு. மைக்கில் எந்த அளவுக்கு கிளியராக கேட்கும் தெரியல. தூரத்தில் ஒரு சவுண்டு கேட்குது. சரி, ஓகே. இந்த இடத்துல மொத்தம் எத்தனை பேர் தான் இறந்துருக்கீங்க? இந்த இடத்துல ஒருத்தர் தான் இறந்துருக்கீங்கன்னா ஒரு வாட்டி பிளிங்க் ஆகி காட்டுங்க. கைஸ், இந்த இடத்துல அவ்வளோ பெருசாக எனக்கு எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. சீரியஸ்லி பில்டிங் தான் அவ்வளோ பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அது ரிச்சுவல் தான் நான் வந்து பண்ண அடுத்தது நினைக்கிறேன். ஒன்றாதான் ரிச்சுவல் பண்ணிடலாமா? இந்த இடத்துல ஒன்றுமே நடக்கிற மாதிரி தெரியல. எந்த ஒரு ஆக்டிவிஸ்ட்டும் அவ்வளோ நடக்கலை கைஸ். இந்த இடத்துல டைம் தான் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்வெட் ஆகிட்டுருக்கு. ஒன்று பண்ணலாமா? நீங்கள் ஒரு ரூமு, நான் ஒரு ரூமு, இதே மெத்தடை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? என்ன கேட்குறீங்கன்னா, ஒரு கொஸ்டினை கேளுங்க. அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுனா இது ஒரு கேண்டில் வந்து பிளிங்க் ஆகிறது தான் பிளானே. அதோட ஆன்சர் அதுதான். நீங்கள் இந்த ரூமில் ட்ரை பண்ணுறீங்களா? என்ன ரூம்? பக்கத்து ரூம் என்ன ட்ரை பண்ணுறீங்களா? காற்று சவுண்டா பண்ணுறீங்களா? சரி, பார்க்கலாமா? பேய்க்கு ஒரு விஷயம். நான் வந்து பெருசாக ஒரு ரிச்சுவல் வந்து பண்ணலாம்னு நினைக்கிறேன். பண்ணணும்னு நினச்சேன். பட் ஆனால் அதுக்கு இந்த இடம் ஒர்த்து இல்லை. பட் எடுத்துகிட்டு வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாதுல்ல. சிக்கன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். அது வந்து பேய்க்கு பிடிக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ கேண்டில்ஸ் ஏற்றிட்டு ரிச்சுவல் வந்து சின்னதாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். வருதா வரலையா என்னன்றது எனக்கு சீரியஸாக தெரியல. ஸோ ட்ரை என் கண்ணியாகவும் சொல்லிக்கிட்டு நீங்கள் யோசிக்காத. ரொம்ப ரொம்ப தூக்கம் வந்துகிட்டே இருக்குது. இந்த இடத்துல ரொம்ப தூக்கம் வருது எனக்கு. என்னன்னு தெரியல. ஓகே கைஸ், நான் வந்து அவர் வந்த ரூமுக்கு நான் வந்த ரூமுக்கு வந்து நான் வந்து இதே மெத்தடை நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம். என்ன நடக்குது எது நடக்குது. ஸோ ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எந்த ரியாக்ஷன் நடக்கலை. ஸோ தனித்தனியாக இருந்தால் வச்சு தானே நடக்கும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் அவரை நான் தனியாக அனுப்புகிறேன். அவருக்கு எந்த ஆபத்தும் ஆகாது, சேஃபாக தான் இருப்பார். ஸோ ஓகே கைஸ், அவர் மட்டும் தனியாக அனுப்பிச்சி விட்டுலாம்.